6000 கோடி ரூபாய் இதோ என் பக்கத்திலே இருக்கக்கூடிய அதானி அவர்களுக்கு நீங்கள் கடனாக கொடுக்க வேண்டும் என்று சொன்னார். அதே போல 6000 கோடி அதானிக்கு கொடுக்கப்பட்டது. அதற்கு இந்திய நாட்டினுடைய விமானத்தை பயன்படுத்தினார். ஒரு சர்வாதிகாரியாக, ஒரு எதேச்சாதிகாரியாக மாறியிருப்பதன் விளைவுதான் அவர் பக்கத்திலே இருக்கக்கூடிய இலங்கையோடு நட்புறவு என்கிறார். நாளும் நம் மீனவர்கள் சுட்டுக் கொல்லப்படுகிறார்கள். படகுகள் உடைத்து நொறுக்கப்படுகின்றன. நல்ல படகுகளை கொண்டு போய் ஏலம் விடுகிறார்கள். நம் தமிழ் மீனவர்களை அங்கே உள்ள சிறைச்சாலைகளிலே அடைக்கிறார்கள். நாதி இல்லையா தமிழனுக்கு? தமிழர்கள் இந்த நாட்டின் குடிமக்கள் இல்லையா? குஜராத்திலே ஒரு பிரச்சனை என்றால் சீறி எழுகின்ற நம்முடைய நரேந்திர மோடி அவர்களை கேட்கிறேன். எங்கள் மக்கள் தூர தூர தேசங்களுக்கெல்லாம் 1000 ஆண்டுகளுக்கு முன்னாலே சென்றவர்கள், வென்றவர்கள். உங்களுடைய வடநாட்டு குப்தர்கள் படையோ மௌரியர் படையோ எதுவும் எங்கே தெற்கே காவிரி கரையிலே கால் வைத்ததே கிடையாது. அப்படிப்பட்ட வீர மரபுக்குரியவர்கள் எங்கள் தமிழர்கள். நீங்கள் இந்த காரியத்தை செய்ததற்கு மன்னிப்பே கிடையாது. இனி மீதம் 487 பேரை அடுத்து அனுப்புவதற்கு ஏற்பாடு நடக்கிறதாம். 18,000 பேர் இருக்கிறார்களாம் இந்தியர்கள், ஓட்டு உரிமை இல்லாமல், குடியுரிமை இல்லாமல். முதலில் 483 பேரை அனுப்பி வைத்துவிட்டு அடுத்தது 18,000 பேரையும் அனுப்ப திட்டமிட்டிருக்கிறார்களாம். இதை கடுமையான பிரச்சனையாக எடுத்து இந்திய அரசு இதை தடுக்கவில்லை என்றால், இந்த அரசு எங்கள் அரசு அல்ல, இந்திய மக்களினுடைய அரசு அல்ல, இது அதானியின் அரசு, அம்பானியின் அரசு, கோடீஸ்வரர்களின் அரசு. அப்படிப்பட்ட அரசுக்கு முட்டுக் கொடுக்கின்ற காரியங்களை இங்கே இருக்கக்கூடிய ராஜ்பவனத்திலே ஒரு பிரமுகர் இருக்கிறார். பெயரை உச்சரிக்க நான் விரும்பவில்லை. நம் நாட்டு வரலாற்றிலேயே இவ்வளவு மோசமான ஆளுநர் வந்ததே கிடையாது. அவர் இங்கே வந்து சட்டமன்றத்திலே தயாரித்து கொடுக்கப்படுகின்ற அவர் கவர்னர் உரையை மாற்றிவிட்டு அவர் இஷ்டத்துக்கு வாசித்து விட்டு தினம் அவரே முதலமைச்சரை போல நினைத்துக் கொண்டு ஒவ்வொரு இடத்துக்கும் செல்கிறார், பார்வையிடுகிறார், கருத்துக்களை பரிமாறுகிறார். இவர் இங்கே இருந்து தூக்கி எறியப்பட வேண்டும் என்பது மட்டுமல்ல, அறிஞர் அண்ணா மாநிலங்களவையிலே சொன்னது போல கவர்னர் பதவியே ஒழிக்கப்பட வேண்டும். இந்தியாவிலே கவர்னர் என்ற பதவியே இருக்கக்கூடாது, எந்த மாநிலத்துக்கும் இருக்கக்கூடாது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள், அவர்கள் தேர்ந்தெடுத்துத்தான் ஒருவர் முதலமைச்சராகிறார். ரவி போன்றவர்களினுடைய தயவில் அல்ல, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்கள், அவர்கள் தேர்ந்தெடுத்துத்தான் ஒருவர் முதலமைச்சராகிறார். அவருடைய உரிமைகளை எல்லாம் பறித்துக் கொண்டு விடலாம் என்று நினைத்து மோடியினுடைய கைக்கூலியாக, நரேந்திர மோடி அரசாங்கத்தினுடைய எடுபிடி ஏஜெண்டாக ராஜ்பவனில் இருக்கக்கூடிய ஆர்.என். ரவி இந்த மாநிலத்திலிருந்து வெளியேற்றப்பட வேண்டும். அதே போல மத்திய அரசு மன்னிப்பு கேட்க வேண்டும். நாங்கள் இதை உடனே பிரச்சனையை கொண்டு வராதற்காக இந்திய மக்களிடம் மன்னிப்பு கேட்க சொல்கிறேன். இந்திய மக்களிடம் நீங்கள் மன்னிப்பு கேட்க வேண்டும். இவ்வளவு கொடுமையான காரியங்களை செய்துவிட்டு நம்முடைய நாட்டிலும் சுதந்திர தாக உணர்ச்சி, நாட்டின் விடுதலைக்கு போராடியவர்களில் தமிழ்நாடுதான் முன்னிலையிலே இருக்கிறது. அந்த தமிழ்நாட்டு மக்களையும் சேர்த்து அங்கே விலங்குகள் பூட்டி கொடுமைப்படுத்துகிறார்கள் என்றால், சித்திரவதை செய்கிறார்கள் என்றால் நெஞ்சம் கொதிக்குதடி, ரத்தம் துடிக்குதடி. உங்களுடைய அரசு பாழாய் போன நரேந்திர மோடி அரசு அடியோடு வீழட்டும். வருகிற தேர்தல்களிலே அடியோடு வீழட்டும். நாட்டின் ஜனநாயகம் காப்பாற்றப்படட்டும். மீதம் இருக்கக்கூடிய இந்தியர்களை இந்த நிலைமைக்கு ஆளாக்காமல் கொண்டு வந்து சேர்க்க பாருங்கள். இப்படி விலகி போட்டதற்கு முதலிலே எங்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும். அதற்கு பிறகு அமெரிக்க அரசு மன்னிப்பு கேட்க வேண்டும். இதை சொன்னால் உங்களுக்கு முதுகெலும்பு இருக்கிறது என்று நரேந்திர மோடிக்கு சொல்வேன். இல்லாவிட்டால் 45 இன்ச்சு அகலம் என் மார்பு என்று சொல்லுகிற இந்த மனிதருக்கு முதுகெலும்பே இல்லாமல் போய்விட்டது என்று நான் சொல்வேன்.